பெற்றுக்கொள்ளும் போது மாத்திரம் தாங்க. கேட்கிற அன்பான உறவுகளே, மனிதனுடைய வாழ்வு இந்த பூமியோடு வாழ்ற வாழல்ல, மனிதனுடைய வாழ்வு பூமியோடு முடிகிற வாழ்வல்ல, நமக்கல்ல ஒரு மோட்ச வாழ்வு, நித்திய வாழ்வு. அந்த வாழ்வுக்கு இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறாரம்மா, நீ நித்தியத்தில் வர வேண்டும், நீ மோட்ச வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்திருக்கிறார். ஆமா, இயேசு உனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். அம்மா, எனக்காக, உனக்காக, பாவங்களுக்கு அக்கிரமங்களுக்காக இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்திருக்கிறார். ஆமா, பாவத்தை மன்னிக்கிற தெய்வம் இயேசு மாத்திரம் ஏன் தருகிறார்? அவர் தான் முழு உலகத்துடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த நல்ல தெய்வத்தை தேடி வந்திருக்கிறார். அம்மா, ஆமா, இயேசுவை தேடி வந்திருக்கிறார். சொன்னீங்கல்ல, மோட்ச வாழ்வுக்கு இயேசு இல்லாமல் மோட்ச வாழ்வு இல்லை. இயேசு இல்லாமல் மோட்ச வாழ்வு, நித்திய வாழ்வு செல்ல முடியாது. ஒரு மோட்ச வாழ்வு உண்டு, நரக வாழ்வு உண்டு. நரகமா, நித்தியமா, மோட்ச வாழ்வா? யாரும் நரகம் போகக்கூடாது என்பதற்காக ஆண்டவராகி தெய்வம் தன் ஜீவனை கொடுத்து அன்பை வெளிப்படுத்தி நம்முடைய நாம் செய்த எல்லாம் அக்கிரமத்தை அநியாயத்தை இயேசு ஏற்றுக்கொண்டார். நாம் நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்ள முடியாது. எல்லா தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டாருங்க. நீங்க நானும் செய்து எல்லா அக்கிரமத்தை இயேசு ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார் இயேசு. அந்த நல்ல தெய்வம் உங்களை தேடி வந்திருக்கிறார். அன்பான உறவுகளே, இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். ஆமா, இயேசு விட்டு விடாதீங்க, இயேசு அசட்டை பண்ணாதீங்க. அவர் நல்ல தகப்பனானவர், அவர் தாயானவர், அவர் வாழ வைக்கிறவர். இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். அம்மா, இது கேட்க அன்பானவரே, இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். அம்மா, இயேசுக்கு வாழ்க்கையை இடம் கொடுக்காம இருந்தா இன்னைக்கு கொடுங்க, உங்க வாழ்க்கையை இடம் கொடுங்க இயேசுக்கு. ஆமா, உங்களுக்குள்ள வர விரும்புகிறார் இயேசு. அவர் மெய்யான தெய்வம். இயேசு மெய்யான தெய்வங்க. உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் இயேசு. இது கேட்க அன்பான உறவுகளே, உங்களுக்கு ஜெபிக்க போறோம். உங்களுக்கு என்ன ஜெபம் பண்ணணும், பிரார்த்தனை பண்ண வாங்க. இயேசு தேடி வந்திருக்கு.